ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலம் மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் நித்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் மாதம் 8500 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமண நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி 1 வருஷத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களுடைய கணவர் தவறிட்டாங்க. அதனால ரொம்ப வருடமாக இவங்க தனிமையிலே தாங்க இந்த குழந்தையை வளர்த்திட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அம்மா இவங்களோட இருந்தாங்க. ஸோ அவங்களும் சமீபத்தில் தவறிட்டதுனால இவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னையும் தன்னோட குழந்தையும் அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும். ஜாதி வசதிலாம் பெருசாக இருக்கணும்னு இல்லை, மாதம் ஒரு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சம்மதம் இருந்தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுகந்தி. இவங்களோட வயசு 35 வயசு ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு BA முடிச்சுட்டு இவங்க சேவை மையத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிவகாசியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 1/2 ஏக்கர் நிலமும் சொந்தமாக ஒரு வீடும் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் திருமணம் பண்ணிவிட்டு அவர் தனியாக இருக்காருங்க. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இவங்களுக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மணமகனாக வேணும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகனோட குடும்பம் ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நந்தினி. இவங்களோட வயசு 39 வயசு ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி செங்குந்த முதலியார் வகுப்பை சார்ந்தவங்க. இவங்க BSc நர்சிங் முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா பெண்ணாகரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 இடத்துல பிளாட் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் தவறிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவும் தவறிட்டாங்க. அம்மா மட்டும்தாங்க. அம்மா இவங்க கூட தாங்க வசிச்சிட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அவங்களுக்குலாம் திருமணமாகி அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாதாரண குடும்பமாக இருந்தாலும் ஓகே. ஆனால் என்னுடைய பையனை ஏற்றுக்கிட்டு என்னுடைய பையனுக்கு நல்லபடியாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாதக விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உங்களுடைய ஃபோன்லேயே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.